ஹாய் வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பாசிப்பருப்பும் ராகி மாவும் வச்சு ஒரு சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். நம்மக்கிட்ட மாவு இல்லை அப்படின்ற டைமில் நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். இல்லை டிஃப்ரெண்ட்டாக பிரேக்ஃபாஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி தோசை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். அரை கப் அளவுக்கு வந்துட்டு நீங்கள் பாசிப்பருப்பு எடுத்துக்கோங்க. ஒரு 1/4 கப் அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்துக்கோங்க. அது ரெண்டையும் வந்துட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 4 to 5 ஹவர்ஸ் வந்து இதை நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நீங்கள் நைட்டுக்கு பண்ணுறீங்க அப்படின்னா மதியம் ஊற வச்சாலே உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இது நல்லா ஊறிடுச்சு. இப்போ இதை வந்துட்டு ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கோங்க. இது கூட வந்துட்டு ஒரு காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக ஜீரகம் ஆட் பண்ணிக்கலாம். இதை வந்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. தண்ணி விட்டு நான் நல்லா அரைச்சிட்டேன். இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். இது கூட நான் 1 கப் அளவுக்கு ராகி மாவு சேர்க்குறேன். இது வந்து நான் 2 பேர் சாப்பிட்றதுக்கு அப்படிங்கிறதுக்காக இந்த ரேஷியோவில் போட்டிருக்கேன். இது கூட 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. இதுக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். கட்டி எதுவும் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தண்ணி ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்போ தான் அந்த கட்டியெல்லாம் இல்லாமல் நல்லா ஈவனாக வரும். இப்போ வந்துட்டு நான் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்து நீங்கள் கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தான் உங்களுக்கு நல்லா அந்த கிறிஸ்பியாக கிடைக்கும். நம்ம நார்மலாக வீட்டில் தோசை மாவு பண்ணும்போது இருக்கிற கன்சிஸ்டன்சியை விட இன்னும் கொஞ்சம் தண்ணி அதிகமாகவே சேர்த்துக்கோங்க. தண்ணி பார்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க. எடுத்தோடனே நம்ம நிறைய தண்ணி ஊற்றிட்டோம்னாலும் உங்களுக்கு அளவு தெரியாது. இந்த கன்சிஸ்டன்சிக்கு வந்ததுக்கப்புறமா நம்ம இதை ஒரு மூடி போட்டு ஒரு 5 to 10 மினிட்ஸ் வந்து இதை நம்ம அப்படியே ஊற விட்டுறலாம். ஒரு 10 மினிட்ஸ் கழிச்சிட்டு இதை வந்து நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் கலந்து விட்டுக்கோங்க. இப்போ வந்து நம்ம தோசை ஊற்ற ஆரம்பிச்சிடலாம். தோசைக்கல்லை வந்து நல்லா சூடு பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து தோசை ஊற்றிடலாம். ஒன் டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுக்கோங்க. அது நல்லா வெந்ததுக்கப்புறமா நம்ம அதை வந்து திருப்பி போட்டு பேக் சைடு வேக வச்சுக்கலாம். இது நம்ம இந்த பாசிப்பருப்பு கடலைப்பருப்பெல்லாம் போட்டனால வாசமே வந்துட்டு ரொம்ப நல்லா இருக்குது. ஹெல்த்தியாகவும் இந்த தோசை வந்து ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட. இதுக்கு வந்து நீங்கள் தேங்காய் சட்னி அப்படி இல்லைன்னா வந்துட்டு கார சட்னி வச்சு சாப்பிடுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அவ்வளோதாங்க. இது போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பாய்.